தமிழர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். நான் போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது. தனித்து வேற இருக்காங்க. இவர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சவர்களும் கிட்டத்தட்ட அஷ்டமத்து சனி, 9ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல இப்போ சனி வந்து பெரிய மாறுதல் இல்லையே சார், என்ன சார் லாஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்து திருப்பியும் வந்து பிரச்சனைகள் இருக்கே, மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கே, என்ன பண்ணுறது, நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு பகவான் இருக்கார். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் திருப்தி அடையக்கூடிய மனப்பான்மை வராது. எல்லா விஷயத்திலையும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். மனசில் கிளேசங்கள் ஓடும். தீர்க்கமான சிந்தனைகள் இருந்தாலும் அதனால் ஏதாவது தவறு வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். தனித்த குருவாக வேறு இருக்கார். மனசில் கிளேசத்தை கொடுத்துட்டே இருப்பார். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ப்ராம்ப்டிங் இருந்துகிட்டே இருக்கும். இதை இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு அதில் ஒரு நிறைவுத்தன்மை இருக்காது. சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதம் பராபவ வருஷம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். சூரியன் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எல்லா வித விஷயங்களும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் பெரிய ஏற்றமான காலம். ஆனால் ஒவ்வொரு சித்திரை மாதத்துலேயும் 11ஆம் இடத்துல இருக்கும். இதில் என்ன சார் பெரிய வித்தியாசம்? இந்த வருஷம் பார்த்தோம்னா சுக்கிரனோட சேர்ந்தே இருக்கார். 12ஆம் அதிபதி 12க்கு 12 இருக்கார். செலவுகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். குரு பகவான் ராசியில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானோட புதன் மற்றும் செவ்வாய் 2 கிரகங்கள் சேர்ந்து சனியோட 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் 3 கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு வருட கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்களும் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ராசிநாதன் வந்து 10ஆம் இடத்துல வந்து நீச்சம் பெற்று போகிறாரே சார். நீச்சம் பெற்ற புதன் அதிகமான கல்வியை கொடுப்பார். உங்களுக்கு ட்ரேடிங் செக்மெண்ட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் வந்து அக்கௌண்ட்ஸ் ஜாபில் இருக்கிறவங்க, என்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் திடீர் பணம் வரும். அக்கௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சார்ட் அக்கௌண்டன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன், ஆட்சி பெற்ற சுக்கிரன் வரப்போகிறார். எப்போ வரார்? ஒரே வாரத்தில் 20/4/2026 அன்றைக்கி பார்த்தோன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கார். 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம், கணவன் மனைவியோடு நல்ல ஒரு போக்கு இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனும் வந்து 23/4/2026 அன்றைக்கி 11ஆம் இடத்துக்கு வந்துள்ளார். நீங்கள் நினைத்தது அத்தனையுமே நடக்கும். கவலைப்படவே தேவையில்லை. முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடத்துல, படிப்பு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக படிக்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல போகிறார். போஸ்ட் கிராஜுவேஷன், பிஹெச்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாடுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் புதன் வரார். எப்போ வரார் அப்படின்னா 9/5/2026 அன்றைக்கி 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் வரும், மன கிளேசங்கள் வரும். என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்ற மாதிரி மன கிளேசம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செவ்வாய் பகவானும் 11ஆம் இடத்துக்கு வரார். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் 10/5 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். எல்லாம் ஒரு விசேஷம், கேட்கவே வேண்டாம். எந்த காரியத்தை தொட்டாலும் நிச்சயம் நடக்கும். 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 3வது இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகளோட வெற்றிகள் நிச்சயமாக வரும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தியும் இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடம் வலுப்பெறுறது. இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானம் வலுப்பெறுறதுனால எந்த ஒரு தொழிலும் பெரிய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள், அதை தவிர மூத்த சகோதரர்கள் மூலியம், சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் அதிகக்கூடிய வாய்ப்புகள், அது தவிர ரியல் எஸ்டேட் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் என்ஜினியர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அது தவிர ராசிநாதன் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சில தொய்வு இருக்கும். 23-4 வருடம் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு தொய்வு இருக்கும். ஏன்னா என்னடா இது, எது எடுத்தாலும் முன்னே போக மாட்டேன்றதேன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தொய்வு இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல நீச்சப்படுறார். அவரே 11ஆம் இடத்துக்கு சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 23-4 பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை. இந்த மாதத்தில் நீங்கள் சில நாட்கள் விளக்கணும். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மன கிளேசத்தை அதிகமாக ஏற்படுத்துவார். அதனால் சந்திரன் 8ஆம் இடத்துல எப்போ இருப்பார்னு பார்த்தோம்னா 8/5/2026 10/5/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் நீங்கள் எடுத்த காரியத்தை அந்த நாளில் தான் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கு பால் கொண்டு போய் கொடுங்க. அதாவது பசும்பால் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். அதுவும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு விசேஷம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வேண்டுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு பானகம் பிரசாதம் வச்சுட்டு துளசி மாலை ஒன்று போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்திலிருந்தும் நிச்சயமான ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த மாதம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.